நான் மைக்கில் பேசும்போது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. அவங்க யாருன்னா லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஹீரோயின் அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா. விஷ்ணு விஷால் சார் கேட்டிருந்தாரு ஆடியோ லான்ச் அப்போ, சரி எனக்கு எந்த ப்ரொடியூசரும் கொடுத்ததில்ல அப்படின்னு. நீங்கள் கேட்கலனாலும் அந்த படம் ஹிட்டாக இருந்தால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்டனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் உங்களுக்கு BMW 3 சீரீஸ் இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்முடைய வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா he truly deserves it. ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, பயங்கரமான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு பின்னாடி இந்த படத்தை நம்பி அவர் கொடுத்துருக்காரு. அதனால இது வந்து உண்மையாகவே ஒரு டோக்கன் ஆஃப் பெரிய லவ், abundant love and appreciation. Thank you so much Vishnu Vishal sir and press and media நண்பர்கள். BMW 3 சீரிஸ் வந்து லெஃப்ட் சைடு இங்கே தான் வந்து காத்திருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்மளும் போய் எல்லாரும் சேர்ந்து கார் பார்க்க போகிறோம். விஷ்ணு விஷால் சார் இல்ல அங்க பிரஸ் பண்றாங்க அவங்க. ஃபயர் லாஸ்டா வச்சுக்கலாம். அப்படியே ஒரு போட்டோ சார். அப்படியே போட்டோ சார். அப்படியே பாருங்க சார், இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். ஓகே நேரா அப்படியே இருங்க சார். செல்ல வாங்க பட்டே ஏந்துங்க அது பட்டே என்ன நீ ஜிம்மி ஜிப் எல்லாரும் தக்கீரது லோ அங்க மேல வர சாந்தி வாங்க சாந்தி அப்படியே உட்கார்ந்தா ஜிம்மி ஜிப் இல்ல வை இப்போ வராது கிட்ட இப்போ வராது சார் ஸ்ட்ரைட் சார் ஓகே சார் இங்க சைடுல சார் ஓகே சார் ஸ்ட்ரைட் அப்படியே இருங்க சார். இங்க சார் ஓகே நன்றி விஷயம் சார் கொஞ்சம் சார் நீங்க அண்ணே ஏண்டா அவரு கரெக்ட் அப்படியே திரும்பி ஒரே ஒரு போட்டோ மட்டும் சார். ஓகே டோர் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் சார். அப்படியே திரும்பி ஒரே போட்டோ சார். அப்படியே சரிங்க இவருடைய இன்ட்ரோக்கு என்ன கொடுக்கலாம் நான் ரொம்ப யோசிச்சேன். பட் ஒரே லைனில் சொல்லிடலாம், எல்லா ஹீரோஸும் வந்து சக்ஸஸை சேஸ் பண்ணுவாங்க, பட் இவரை கிரியேட் பண்ண சக்ஸஸ் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு முறை இல்லை, கிட்டத்தட்ட விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்க்கு இது 4th consecutive win அண்ட் அதுக்கு காரணம் இவருடைய பேஷன், இவருடைய விஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் ஹியர் இட் அப் ஃபார் விஷ்ணு விஷால் அவர்கள். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். 2/10 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து நான் உண்மையாகவே ஐஸ்வரி சாருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிறேன், யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் என்டையர் டீம், சினிமா ஒரு டீம் ஒர்க், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதனால் இன்றைக்கி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப பிஎன்சி சென்டர்லாம் பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஸோ நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் ஃபர்ஸ்ட் வீக். பயங்கரமான ஒரு ரிசப்ஷன், குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட லேடிஸு பயங்கரமாக கூட்டம் ஏறிச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஈவினிங் ஷோலேருந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிது. அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் செல்லா வந்து கொடுத்ததுக்கு செல்லாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செல்லா 11 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இதே மாதிரி இருங்க செல்லா, இதே மாதிரி நல்ல கதைகள் பண்ணுங்கள், ஃபேமிலி படங்கள் பண்ணுங்கள். அண்ட் செல்லாவோட வெற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னும் பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டராக சினிமாவில் வருவாருங்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதில் அந்த ஜேர்னியில் நான்
கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் உங்களோட இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை and சந்தோஷம். கருணாசன் நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் தான் இந்த படத்தோட பேக் போனு. பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி, எனக்கு ஞாபகம் இருக்குது பார்ட் 1 வந்து நான் கருணாசனை மீட் பண்ணும்போது கோட்டூர்பனில் மீட் பண்ணோம். அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், அப்போ அண்ணன் ரொம்ப நடிக்கிறது இல்லை, அப்போ சொன்னார் ஏன்பா ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் வாங்க ப்ளீஸ், எனக்காக சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டர். அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி, நீங்கள் வந்து டான்ஸ்லாம் ஆடும்போது கூட ஒரே விசில் கிளாப்ஸு, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது அதை காப்பாற்றும் போது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா நிறைய சினிமாவில் ப்ராமிசஸ் வந்து யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான வேல்யூ உள்ள கேரக்டர்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அது ஜெயிக்கும் போது தேட்டரில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஆக்டராக அதை எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணது மோக்ஷாவுக்கும் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு பேசும்போது அவங்க நம்பலை. நான் சொன்னேன், பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு, வேறு எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அடித்த விசில் கிளாப்ஸு, எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்போவுமே நான் இப்போ காளி வெங்கட் சொன்னார் என்னென்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சதான் பண்ணுறேன், தெரியாமலாம் எதுவுமே பண்ணல. நான் ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சதான் நான் ஒவ்வொரு படமும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபில்ம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், ரைட்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ளே தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப், அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையலை, நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்னை மறந்துட்டாங்களோ நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்ட்ரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்னை மறக்கலை, என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த விமர்சனங்கள்னால தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் ஜெயிச்சிட்ருக்கிறேன் அண்ட் ஃபீட்பேக்ஸும் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே ஒரு ஃபேமிலி ஷோ தான். இன்ஃபேக்ட் இந்த வாட்டிலாம் எல்லாருக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும், என்ன வேணும்னு சொல்லுங்கள். அந்தளவுக்கு நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம். அண்டு ஃபேமிலிஸோட ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. அண்டு பிடிக்கலனாலும் ரிவ்யூஸ் எழுதுறீங்க, அதை நானும் படிக்கிறேன், எல்லா ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ பிடிக்கிற மாதிரி இன்னும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் ஃப்யூச்சரில் படம் எடுப்பேன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த லவ். அண்ட் இது ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபில்மாக இருந்து நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் வந்து ஸ்ரவந்தி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம். கடைசி 3 வருஷத்தில் ஸ்ரவந்தி என் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி கட்டா குஸ்தி எஃப்ஐஆரில் இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், திருப்பி நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வந்தாங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு படமே கட்டா குஸ்தி 2 பெரிய ஹிட்டு. ஸோ என் கரியர் பின்னாடி, ஒரு ப்ரொடக்ஷன் பின்னாடி ஸ்ரவந்தின்னு ஒரு பெண் தான் இருக்கிறாங்க, அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க யாருன்னா லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஹீரோயின் அவங்க சொல்லிக்கிறேன் இப்போது. ஸோ ஹாலிவுட் ஹீரோயின் என்னோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ குஷ்மிதா ஃபார் ஆல் த லவ். சார் கிஃப்ட் கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டீங்க, அடுத்த வாட்டி வீடு கேட்டுறேன் சார். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு லெஃப்டில், ஐயோ ஐஸ்வர்யா குரல் தெரிஞ்சுதான் நானும் கேட்டிருப்பேனே அப்படின்னு.
ஸோ இட்ஸ் இந்த மாதிரி சினிமாவில் ஒரு ஃபேமிலியாக ஒரு விக்ட்ரி கிடைக்கிறதுங்க ரொம்ப ரேர், நமக்கே தெரியும் எல்லாருக்கும். அண்ட் அது கிடைக்கும்போது ஐ திங்க் வி ஷுட் என்ஜாய் த மேக்ஸிமம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் மூமெண்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணதில் இந்த ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். பார்ட் 1ல் அன்பரி மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க, ஸ்டண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ பார்ட் 2 பண்ணும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் உண்மையாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டீங்க. அண்ட் சூப்பராக இருந்தது மாஸ்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க். அண்ட் இன்ஃபேக்ட் ஆன் பென் ஃபைட்டு நானும் வந்து ஐஸ்வர்யா ஃபைட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சீக்வன்ஸ் அது. பட் மாஸ்டர் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அந்த சீக்வன்ஸ்லாம் இடிச்சிடலாம்லாம் அவங்க தலைலாம் சுற்றிருச்சு. ஸோ சாரிலாம் கேட்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனாலும் அந்த ஃபைட் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது, என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. ஸோ காளி வெங்கட், முனிஷ்காந்த், உங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. 5வது படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பயங்கரமான எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஒரு படம் பண்ணும்போது எல்லாருக்கும் பேசும்போது நான் சொல்லுவேன், பட்ஜெட் என்ன பட்ஜெட்டு, சினிமா எங்கே போயிட்டுருக்கு, வியாபாரம் என்ன, ஓடிடி எப்படி விற்குது, இப்படிலாம் பேசிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன். இந்த பட்ஜெட்டில் பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருக்கும், சம்பளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பார்ட் 1லையும் பண்ணாங்க, பார்ட் 2லையும் பண்ணாங்க. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு ப்ரொடியூசராக இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா சினிமாவோட புரிதல் இருந்தால் தான் ஒரு ஆக்டர் அவங்களோட சம்பளத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் எடுக்கணும். நாளைக்கு படம் அடிக்குமா அடிக்காத நம்ம கையிட கிடையாது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல், ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல். அதை நான் எல்லாருக்கிட்ட எடுத்து சொல்லும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி அதோட விக்ட்ரி தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். சாரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்ஸ் டு கவிதா பாண்டியன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம். தேங்க்யூ.